தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இறுதிக்கட்டமாக சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்டம் வாரியாக மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்டு எங்கள் குழுவினர் இன்று நாங்கள் அமர்ந்து இந்த பெறப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் பரிசீலித்து தலைவர் அவர்களிடம் நாங்கள் கொடுத்து வருகிறோம். என்னென்ன புதிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே தொடர்ந்து பல கட்சிகள் தேர்தல் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு புது விஷயம் அப்படின்றத எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில் பண்ணுறோம். ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம். இதுவரைக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நிறைய கிராமங்கள் இருக்காங்க, நிறைய ஊர்கள் இருக்கிறார்கள். அதை ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது, கடமை இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்கள் இரண்டு கட்சிகளும் ஆண்டு இருந்தாலும் பல்வேறு இடங்களில் சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை. இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் முதன்மையாக சரி செய்யப்படும். அதன் பிறகு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்களும் இதில் நிச்சயமாக இடம். பெண்களுக்கு உரிமை திமுக கொடுக்குறாங்க, வீடுக்கு 2000 சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுக்கு அந்த ஐடியா நிச்சயம் பாருங்கள், தலைவர் அவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், குறிப்பாக பெண்கள், விளிம்புநிலை மக்கள் அனைவருக்கும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இது. நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்க சொன்னீங்க. திமுக இதுவரைக்கும் அரசியல் தேர்தலில் அவங்க ஜெயிச்சதே பணபலம், ஆள்பலம் மட்டும்தான். எலெக்ஷன் கமிஷன் அடையாள அட்டை வழங்குவதற்கு முன்னால் திமுக எப்படி பூத் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கிறது வரலாறு. அதே மாதிரி இப்பவும் பண்ணலாம், எங்களை மிரட்டி பார்க்கலான்னு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா நடக்காது. மிரட்ட முயற்சி பண்றதுக்கு நாங்க ஒன்றும் மற்ற கட்சிக்கிற மாதிரி இல்லை. தலைவரின் தளபதிகள் நாங்க, எங்களை மிரட்டவும் முடியாது. அடிச்சாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தக்க வகையில் ஜனநாயக முறைப்படி எங்கள் பதில் இருக்கும். மக்கள் அதற்கான தீர்ப்புகள், உரிய தீர்ப்பை கொடுப்பார்கள். மக்களுக்கும் இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது நடைமுறை சாத்தியமில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சிஎம் நாற்காலி. அந்த நாற்காலில் ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடைய, மற்ற 3 கால்கள் கூட்டணி கட்சிகளுடைய. அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே பயன்படுத்தி அவங்க அவங்களோட அதிகார பகிர்வு அளிக்காம இருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு எதிரான செயல். இதுல இருந்தே நல்லா தெரியுது திமுக எந்த அளவுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 130 மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆட்சியில் பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும்? திமுக தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லட்டும். கேட்கல சொல்லிட்டேன். கூட்டணி குறித்து கேள்வி நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஆர்வமா தான் இருக்கீங்க. அது ஒரே நேரத்தில் தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். சேலத்தில் வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நாங்க கேட்டது வேற, அவங்க கொடுத்தது 5000 பேருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. திமுகவுக்கு மட்டும் எந்த பொதுக்கூட்டம்னாலும் சரி வாரம் அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் நினைக்கிறேன். எப்படி இதுன்னு தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதியே ரைட் ஈக்குவாலிட்டி தான், சம உரிமை தான். அது மறுக்கப்படுது. இவங்க ஒன்றிய பாஜக பாசிச கட்சின்னு சொல்றாங்க. உண்மையான பாசிச கட்சி இங்க தான் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் பாசிசம் பத்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கு. உரிய நேரத்தில் நாங்கள் 5 கட்டமாக மக்கள் சந்தித்திருக்கிறோம். குழு
பேசி இது முடிந்தவுடன் எவ்வளவு விரைவில் நாங்கள் தலைவர் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் எங்கள் ரிப்போர்ட்டை நாங்கள் சமர்ப்பிப்போம். தேங்க்யூ. நன்றி.